ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலிக்கட்டில் இருக்கேன். கோழிக்கோடு காலிக்கட் இல்லை கள்ளிக்கோட்டை அப்படி சொல்லலாம். இந்த ஊரில் செகண்ட் டே நம்ம வர்றோம். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் எப்படி காலிக்கட்டு வந்தேன்னு. இப்போ வந்து மீன் சந்தாங்கிற ஏரியாவில் வந்து இறங்கியிருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகல, டைம் ஆனதால நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுறேன். அது அடுத்த ட்ரிப்புக்கான டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். காலிக்கட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கே போகிறேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழில். எஸ், முக்கியமாக வந்து நான் வந்து எப்படியாவது இந்த ட்ரிப்பை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. காலிக்கட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வண்டி கொஞ்சம் டிலே ஆனதுனால, லாஸ்ட் ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த எஸ்டிடிசி டிலே ஆனதுனால நான் இங்கேயே இறங்கிட்டேன். நான் போகிறதுக்குள்ளே அந்த வண்டி டிபார்ட் ஆகிட்டேன் இங்கேருந்து. அதனால் இங்கேயே இறங்கியாச்சு. ஸோ வர்ற டைம் தான் 6:45 ஆகுது. 6:50க்குள்ளே வந்துன்னு சொல்கிறாங்க. 6:50 6:55க்குள்ளே. டிபெண்ட்ஸ் ஆன் ட்ராஃபிக் இருந்தால் கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆகும், இல்லாட்டா வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து ஏறி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பஸ்ஸு வந்து ஜாம் பேக்கடாக வந்துக்கிட்டு இருக்கான், நான் கேள்விப்பட்டேன். மேபி இந்த மஞ்சேரி இருக்கு இல்லையா, மஞ்சேரியில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும். அங்கேருந்து நம்ம சீட் பிடிச்சி ஊட்டி வரைக்கும் போயிடலாம். ஸோ இந்த ஜேர்னி வந்து சூப்பராக இருக்கும். காலிக்கட்டில் பார்த்தீங்கன்னா, காலிக்கட்டுக்கும் ஊட்டிக்கும் வந்து நம்ம வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கு, டிஎன்ஏசிசி. ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்டில் போயிட்டுருக்கு. அதில் 6:40 கிளம்புற வண்டி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 5:15 பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்ட் கிளம்புது. அது பார்த்திங்கன்னா அந்த வயநாடு வழியாக போகிற வண்டி. ஓகேங்களா, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸு கூட, ரேட் வைஸ் கூட. நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ் பார்த்திங்கன்னா மஞ்சேரி வழியாக போகிறது. ஓகேங்களா, மஞ்சேரி கூடலூர் வழியாக போகிறது. இது கொஞ்சம் ஷார்ட்டு, டிக்கெட் ஃபேரும் கம்மி தான். நான் உங்களுக்கு பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு ரூட்டு எல்லாமே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த ரூட்டில் போகிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது அந்த ரூட்டை பற்றி. காலிக்கட்லேருந்து ஊட்டி வரைக்கும் கம்ப்ளீட்டாக, கூடலூர் வரைக்கும் நமக்கு சுத்தமாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இந்த ஒரு ஜேர்னியாக சூப்பராக வந்து, அதுவும் இயர்லி மார்னிங்கில் அட்டகாசமாக இருக்கும் போது. ஊட்டினாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு க்ரீனரி, ஹில்ஸ் வைப்பு, மிஸ்ட்டு எல்லாமே இருக்க போகுது. ஸோ சூப்பராக நம்ம ரூட்டை கவர் பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ நான் நிற்கிற ஏரியா பார்த்திங்கன்னா மீன் சந்தா. ஓகேங்களா, இது சவர்வன் ஏரியா. அது இந்த பக்கம் நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். 4 கிலோமீட்டரு கேஎஸ்ஆர்டிசி கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்டு. ஸ்ட்ரைட்டாக போட்டால் சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, ஸோ நிறைய பஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போயிட்டுருக்கு. குறிப்பாக பாலக்காடு, திருச்சூர் ப்ரைவேட் பஸ் நிறையா போயிட்டுருக்கு. நமக்கான வண்டியும் இந்த பக்கம் தான் வந்துகிட்ருக்கு, ஊட்டி. ஸோ கோழிக்கோடுலேருந்து இங்கேருந்து தான் வந்துட்டுருக்கு. இது வந்து மஞ்சேரி ரூட்டுன்னு சொல்லுவாங்க. மஞ்சேரி மலப்புறம் போகாது. ஸோ மலப்புறத்துக்கு முன்னாடி கட்டாயி லெஃப்ட்டில் போயிடுவாங்களாம். ரூட் நமக்கு வந்து புதுசு. ஸோ நம்ம ஜேர்னியில் பார்க்கலாம் எப்படிப்பட்ட ரூட்டுன்ட்டு. ஸோ நான் பட்டுன்னு இறங்கிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே டீ ஷாப் இருக்குது, டீ சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்த ட்ரிப்புக்கு. வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஸோ டைமிங் பாருங்கள், 6:52. பஸ் எனி டைம் வரலாம். 6:50க்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பிராண்ட்னி வண்டிங்க, மஞ்சள் வண்டி, பிராண்ட்னி BS6 வண்டி. காலிக்கட்டில் பொதுவாக மலையாளம் தான் பேச நினச்சேன். பட்டு இந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்ட் நிற்க இல்லையா, நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. ஜஸ்ட் நான் என்கொயரி பண்ணும்போது சட்டுன்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ இங்கேயும் நிறைய பேர், அதாவது மலையாளி தான் அவர், பட் தமிழ் பேசுகிறார். நிறைய தமிழர்கள் இங்கே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய நம்ம சவுத்து தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா காயல்பட்டினம், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து செட்டிலாக இருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. A1 ட்ராவல்ஸ். நம்ம வண்டி தவிர்த்து மற்ற எல்லா வண்டியும் இருக்குது, கேரளா வண்டி. திருச்சூர் கோழிக்கோடு வண்டி, தொண்டி குடான்ஸ். ஓ, வண்டி வந்துருச்சு. நம்ம வண்டியை பாருங்கள். இது நான் சொன்ன மாதிரி ஜாம் பேக்கடாக போகுது பார்த்தீங்களா. வண்டி செம்மையாக இருக்குங்க, புது வண்டி செம்மையாக பரவாயில்ல. அது தக்கன கூட்டமும் இருக்குது. கவர்
பேர் இறங்குறாங்க. இப்போ ஃப்ரீயாமான்னு தெரில. மஞ்சேரிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். மஞ்சேரி டைம் பாருங்கள் 8 மணி. ஸோ இதான் மஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ரைஸ் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இடம் கிடச்சிது, உட்கார முடிஞ்சது. என்ன கூட்டங்க இந்த பஸ்ஸுக்கு, செம்ம கூட்டம். ஒன்று ஏறி உட்காந்துருக்கேன் அட்வான்ஸாக, இல்லைன்னா ஏற முடியாது. வழிக்கடவுங்கிற ஏரியா தாண்டி தான் உட்கார முடியும் ஃப்ரெண்டில். அது வரைக்கும் அப்படி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்கள் டிக்கெட் எந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 190 வாங்குகிறாங்க காலிக்கட்லேருந்து ஊட்டிக்கு. கிலோமீட்டர் வந்து 180 182. இண்டஸ்ட்ரீட்னால கொஞ்சம் சார்ஜஸ் கூட. ரூட் சொல்லிடுறேன். காலிக்கட்டை தாண்டி வச்சுக்கல, மஞ்சேரி தான் இப்போ உட்காந்தேன். அதான் இந்த பாருங்கள் மஞ்சேரி போட்டிருக்கா, மஞ்சேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாம்பூர் வரும். நிலாம்பூருக்கு அடுத்து வழிக்கடவு விட்டினா உங்களுக்கு கூடலூர் விட்டா நடுவட்டம் ஊட்டி, இதான் ரூட்டு. ஸோ இந்த ரூட்டில் நான் ஃபஸ்ட் டைம் போகிறனால எனக்கு அந்த ஊர் பரிச்சயமே இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. பச்சைக்கத்தான் போயிட்டுருக்கு, செம்மையாக ஓட்டுறாப்புல நம்ம ஆள். இந்த ரூட் அத்துப்படி நினைக்கிறேன். ப்ரைவேட் பஸ் இப்படி ஓடும் கேரளாவில், அது மாதிரி பாருங்க. ചേട്ടൻ്റെ വീട്ടിലാണോ ഉള്ളത്? நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா இடவண்ணா. അല്ല അപ്പം അതെങ്ങനെ എവിടെ നിന്നായി വാങ്ങി എന്താ ചെയ്ത് അതിനെ കുറിച്ചൊക്കെ ഫെബ്രുവരിയൊക്കെ ആകുമ്പോൾ ഒന്ന് കിളപ്പിച്ച് എന്താ ചെയ്തിടണ്ടേ ജോസഫ് എനിക്കൊന്ന് പറഞ്ഞു തരുമോ? അതുപോലെ ചെയ്യിക്കാന്ന് വെച്ചാൽ ചാണകയിട്ട് വെച്ചാൽ വളവ് വിട്ട് വെച്ചാൽ എന്തായാലും ഞങ്ങളത് നല്ല ശരിക്ക് പണിയൊക്കെ കൊണ്ട് വിട്ടിട്ടുണ്ട്. അതില്ല ഇനിയിപ്പോൾ நிலாம்பூர் நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டர் இங்கேருந்து, ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் நிலாம்பூர். അവന്റെ ഭാര്യ ഒന്ന് നോക്കാനൊക്കെ എത്തിക്കായിരുന്നു അല്ലേ? കണക്ഷൻ എടുത്തിടാലോ ഞാൻ நிலாம்பூர் பஸ் ஸ்டாண்ட். டைம் பாருங்கள் 8:41 நிலாம்பூர். வழியாக சீட்டை பிடிச்சாச்சு. ஃப்ரண்ட் சீட்டு புரோட்டாங்க நிறைய செம்ம கூட்டம். பின்னாடி நின்று அப்படியே ஒரு வழி நிலாம்பூர் உட்காந்தாச்சு. ஸோ இனிமேல் வீடியோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரெச்சை பாருங்கள், இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
நம்ம ரீச் பண்ணியிருக்க ஊர் பார்த்தீங்கன்னா சுங்கதரா. சுங்கதரா 9 மணி டைம். 9 மணி சுங்கதரா. இப்போ நம்ம வந்திருக்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா இடக்கரா. 9:10 டைம். இடக்கரா எல்லாம் புது புது ஊர்கள் நமக்கு. பார்க்க மரங்களை பாருங்கள், நிறைய வரிசையாக நிற்குது. விச் மீன்ஸ் நம்ம வந்து ஹில்ஸு பக்கத்தில் வந்துருக்கோம் நினைக்கிறேன். ஒம்பது 22 9:22. மக்களே, வழிக்கடவுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டாப்பு. நம்ம வண்டியை பாருங்கள். வண்டியை ஒழுங்காக காமிக்க முடியல, ஏன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறல. ஸோ பஸ்ஸை பாருங்கள். பிராண்டி வண்டிங்க. TN43 ஓகேயா, ஊட்டி வண்டி. BS6 உதகை பிரான்ச். KMS பில் பண்ணது. ஹாப்பி ஜேர்னி. உதகை கள்ளிக்கோட்டை. கள்ளிக்கோட்டை விச் மீன்ஸ் காலிக்கட், கோழிக்கூடு. உதகையிலேருந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் வந்து நிலாம்பூர் வந்து மஞ்சேரி போயிட்டு ஃபைனலாக காலிக்கட் போயிடுவாங்க. இதுதான் பஸ்ஸு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ட்ரிப்பு. உங்களுக்காண்டி புது புது இடங்களை தேடி பிடிச்சி போட்டுட்ருக்கேன். அதனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆட்டோ ஒரு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்துப்பீங்க. டைம் பார்த்தாமல் இறங்கி திருப்பி இந்த வண்டியை பிடிச்சி, ஸோ அந்த மாதிரி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் தான் அது. ஓகேங்களா? ஸோ டைமே கிடைக்கல நமக்கு. ஃப்ரீயாகவே ரெஸ்ட்டே எடுக்க முடியல, அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்காண்டி தான் மக்களே. ஸோ வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தேவைகள், அதாவது நீங்கள் டிமாண்ட் பண்ண வீடியோ நிறையா பண்ணணும் ஆசை இருக்குது. நம்ம டைம் கிடைக்கும்போது 1 by 1 பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹோட்டல் சாகரில் ஏற்பாட்டிருக்காங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த வழிக்கடவுலேருந்து ஹோட்டல் சாகர் ரைஸ். ஹோட்டல் சாகரில் வெள்ளை அப்பம் கடலைக்கறி. அவங்க வாட் பீஃபு லிவரு அதுன்னு சொன்னாங்க. நான் அது பண்ணிக்கல, ஒன்லி வெஜ்ஜு தான் நமக்கு. என்னன்னு கேட்டால் புரோட்டா இருக்கான், அப்புறம் அந்த வெள்ளை அப்பம். ஸோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நம்ம வண்டி கிளம்பி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்குங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஒயிட்டு அப்பம், ஒரு கறி. ஓகே, அதுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 77 ரூபா இருக்காங்க. ஒர்த்து 77 ரூபாய்க்கு. நாம் கெஸ் பண்ண மாதிரி வழிக்கடவை தாண்டின பிறகு நம்ம இப்போ ஹில்ஸ் ஏற போகிறோம். எஸ், வெஸ்டர்ன் காட்டு. இங்கேருந்து வெஸ்டர்ன் காட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் டில் ஊட்டி வரைக்கும். எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எலிஃபண்ட்லாம் இப்போ வராதான். மேபி நைட்டு மிட் நைட்டில் வந்தால் தான் பாசிபிள். வெஸ்டர்ன் காட் ரைட்ஸ்.
இது வரைக்கும் ரோடு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரோடை பாருங்கள். தேங்க்யூ விசிட் அகைன். கேரளாவில் முடிஞ்சு. வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். உதகை 69, கூடலூர் 17 கிலோமீட்டர். ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு ரோட்டை பாருங்கள். பார்த்தீங்களா அடியை. தமிழ்நாட்டு பக்கம் வந்த பிறகு டீ எஸ்டேட் தெரியுது பாருங்கள். ஆர்டிஓ செக் போஸ்ட் தமிழ்நாடு. இங்கேருந்து கூடலூர் 11, காலிக்கட் 123. கொச்சின் 224, குருவாயூர் 235, மலப்புரம் 76, பந்தலூர் 11. இந்த ஏரியா பேர் நாடுகாணி தமிழ்நாடு. செம்மையாக இருக்குல்ல இந்த லைனில் டீ எஸ்டேட்டு. பார்க்கவே சூப்பராக க்ரீனரியா. மேலே கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது நினைக்கிறேன். கூடலூர் நாடுகாணி அத்திக்கா மினி பஸ். I think we have reached Kudalur. Nambur. Kudalur town on guys. டைம் பாருங்கள் 10:40. அங்கே வந்து 6:40 காலிக்கட்டில், இங்கே 10:40. 4 மணி நேரம் இருக்குது. எக்ஸாக்டாக 40 மினிட்ஸ், சாரி எக்ஸாக்டாக 4 ஹவர்ஸ். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திருப்பி தலைகளை ஊட்டி போயிடுவோம். இங்கேருந்து 50 கிலோமீட்ரு. லெஃப்ட்லேயே போனோம்னா மைசூர் வந்துடும். முதுமலை வழியாக 110 கிலோமீட்ரு. இந்த செக்ஷன் நம்ம நிறைய இடம் போயிருக்கோம். அதனால் நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானது. நம்ம வந்துடும் இல்லையா இந்த ரூட்டு சுத்தமாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். காலிக்கட்லேருந்து கூடலூர் வரைக்கும். கூடலூர் வந்து 2 ரூட்டு. நம்ம வந்த ரூட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க கண்ணூர் 175, தேவர் சோலை 10 கிலோமீட்ரு, சுல்தான் பத்தேரி 44 கிலோமீட்ரு. நம்ம லாஸ்ட் டைம் வந்தோம் இல்லையா கண்ணூர்லேருந்து, அந்த ரூட்டு தான் அது. கண்ணூர் ஊட்டி. கூடலூர் செங்கோட்டை வண்டி பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்கு. நம்ம ட்ரை பண்ணதும் இல்லையா ஊட்டியிலேருந்து.
மக்களே, கூடலூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். நம்ம வண்டி தான் நிற்க வருங்க. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 11:10, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, செங்கோட்டை வண்டி டெக்கரேட் பண்ணி நேம்லாம் எழுதி செங்கோட்டை, ஊட்டி, கூடலூர், ராஜபாளையம், கோயம்புத்தூர் போட்டிருக்கு. நம்ம ட்ரை பண்ண வண்டி தான் அது, ஊட்டிலேருந்து மதுரை வரைக்கும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்காருங்க, கூடலூர் டு சேலம். இதைத்தான் நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லி கேட்குறீங்க. எனக்கு அந்த வாய்ப்புகள் அமையலை. பட் இப்போது நம்ம அங்கே ஊட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேமஸான பஸ்ஸு சேலம் வரைக்கும், கூடலூர் டு சேலம் வண்டி. பைபாஸ் ரைடர், க்ரீன் வேலி, BS6, கூடலூர் வண்டி TN43. அது நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி. UD 2+2, அது சென்னை வண்டி. அதுக்கு பிறகு வண்டி வண்டி சைடை பாருங்கள். உதகை தமிழில், மலையாளத்தில் உதகை, இங்கிலீஷில் ஊட்டி. சூப்பராக எழுதியிருக்காங்க. 3 லாங்குவேஜ், எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. உதகை, கள்ளிக்கோட்டை, கோழிக்கூடு, காலிக்கட், KMS பில்டு பண்ண கோச். 11:05 நம்ம பஸ் கூடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு ஊட்டியை நோக்கி. சியூ கூடலூர். நீ அப்பீல்ஸ் நேராக ஏற போகிறோம். அப்போ தெரியுது அவங்களுக்கு, அந்த மலையில் ஏற போகிறோம். உதகை, கூடலூர், சுல்தான்பேட்டை, கண்ணனூர். இது ஒரு வண்டி பார்த்துக்கங்க. இது வந்து இந்த பக்கம் போகிறது தமிழ்நாடு வண்டி. நம்ம ட்ரை பண்ணது KSRTC, அங்கேருந்து 7:30. ரைஸ் நடுவட்டம் தாண்டி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:50. நம்ம பார்த்த அந்த மணந்தவாடி வண்டி வந்திருக்கு, நடுவட்டத்தை நிற்கிது. கோயம்புத்தூர் மணந்தவாடி. தெரியுது பாருங்க. சரி 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 தங்கம், சரி. பைக்கரா சண்டை போட முடியாது இல்லையா? 12:10 பைக்கரா. வாங்கி அனுப்புப்பா. எந்த ஊரவன்? சரி 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 தங்கம். டியூட்டிக்கு போயிட்டியாப்பா? வேலைக்கு போயிட்டியா? ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கோம்.
இந்த பாரு கூட்டத்தை. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அம்மா அந்த கார் கிட்ட நின்றுக்குது இல்லைம்மா, கார் நிற்கிற பிள்ளைக்கு. ஹலோ, தலக்குந்தா. டைம் பாருங்கள் 12:34. தலக்குந்தா வந்திருக்கோம். இங்கேருந்து இங்கே எங்கேயும் போகலாம் பாருங்கள். மசனக்குடி போனால் 68 கிலோமீட்ரு நம்ம வந்த வழி தான். முதுமலை 61 நம்ம வந்த வழி. மைசூர் 152. பொக்கபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. நேராக போனால் 22 கிலோமீட்டரில் போயிடலாம். ஆ, பயங்கர சக்தி அந்த சாமி. குயின் ஆஃப் ஹில்ஸ் வெல்கம்ஸ் யூ. நாங்கள் போகல நேற்று கல்யாணத்துக்கு. அப்போ நம்ம போனால் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். எம்பி ஆஃபீஸ். அந்த அம்மாவுக்கு போன ரியல் எஸ்டேட் டயத்தை பாருங்கள் 12:50 வந்தாச்சு ஊட்டி. நன்றிண்ணா, நன்றி. பார்ப்போம். நன்றி, சந்தோஷம் மீட் பண்ணது. பார்ப்போம். மக்களே, ஊட்டி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். 1 மணி ஆக போகுது. 5 நிமிஷம் இருக்குது 1 மணி ஆக. இப்போ தான் பஸ் ஓட்டி இறங்கணும். நம்ம வண்டியை பாருங்கள். வண்டி டெப்போக்குள்ளே போகிறாங்க. ஈவினிங் நினைக்கிறேன். ஈவினிங் வந்து திருப்பி எடுப்பாங்க. 3:30 3:45 சரியாக தெரில. நல்ல குளிர் தெரியுதுங்க. கீழே கூடலூரில் குளிர் தெரியல, வெயில் இருந்துச்சு. இங்கே எல்லாம் சேஞ்சஸ் இருக்குது. வரிசையாக வண்டி நிற்கிது பாருங்கள். கோயம்புத்தூர் போகிறதுக்கு இப்படியே வந்தீங்கன்னா திருப்பூர் லைனில் பழனி போகிற வண்டி நிற்கிது, ஈரோடு நிற்கிது. அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் வண்டி நிற்கிது. கைஸ், ஜேர்னி பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி. புதுசாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். புது ஏரியாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரே என்ஜாயபிள். ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஏரியா இல்லையா. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம காலிக்கட்லேருந்து இப்படி வந்தோம் ஊட்டிக்கு. செம்ம சூப்பர், நல்லா இருந்துச்சு. 6:50 ஏறணும் இல்லையா. 6:50 ஏறணும். இங்கே 6:40 எடுத்துருப்பாங்க. நான் இங்கே வெளியில் அவுட்டரில் ஏறினேன். ஸோ காலிக்கட்லேருந்து ஊட்டி வரைக்கும் சூப்பர் ஜேர்னி. புது ஊரில் பார்த்தோம், நிலாம்பூரை பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கூடலூர் வரைக்கும் வித்தியாசமான அணுகுமுறை. சாப்பிட்டது எல்லாம். பட்டு வந்துட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டாங்க. நல்லா டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி சூப்பரான டைப்புங்க. சூப்பராக ஓட்டி வந்தார். நல்லா பிக்கப்பில் வந்தார். கேரளாக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்மையாக ஓட்டினார். இன்றைக்கி வந்து மண்டேங்கிறனால வந்து அந்த கேரளாக்குள்ளே நிறைய மக்கள் வந்து பயணித்தாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போவாங்க இல்லையா, இங்கே நிற்காம. மற்ற வண்டினா பார்த்திங்கன்னா லோக்கல் நிற்பாங்க. பட் வேகமாக வந்தால அந்த நிலாம்பூரில் இறங்கிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் வந்தோம். அவங்க சீட்டு கிடச்சது. காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு பயங்கரமாக ட்ராவலே பண்ண முடியாத அளவுக்கு தொங்கிட்டு வந்தோம். அதில் நின்றுட்டு தான் ட்ராவல் பண்ணோம். எனக்கோ ரொம்ப நாளாக இந்த ட்ராவலை எப்படியாவது கவர் பண்ணணும், ரொம்ப நாளாக இந்த ரூட்டை எப்படியாவது கவர் பண்ணணும் ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதை பிளான் பண்ணி அடித்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமோ ஆகாதோ, பஸ் லேட் ஆகிருமோன்னு நினச்சேன். பட் எப்படியோ கேட்ச் பண்ணி சூப்பராக ட்ராவல் பண்ணி இந்த ஊட்டிக்கு வந்தாச்சு. அருமையான ஜேர்னி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பிடிச்சி நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ, அதுவும் இந்த ஊட்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, டில் தென் அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.